रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवत रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। அதாவது அந்த தனியன் ஆரம்பிக்கு முன்னாடி தேசிகந்து சொல்லிடுறேன். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சாரி வரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி ஸ்ருதீனாமுத்தரம் பாகம் வேகவத்யாஸ்ச தக்ஷிணம் காமாததிவ சஞ்சீயாத் கஸ்சித் அத்புத கேசரி तपनेन्दु अग्निनयनः तापानपचिनोतु नः तापनीय रहस्यानां सारकामासिका हरिः आकण्ठमादिपुरुषं कण्ठीरवम् उपरि कुण्ठितारात्यो वेगोपकण्ठसङ्गात् विमुक्त वैकुंठ बहुमति मुपासे बंधुमखिलस्य जंतोः संपत स्वामी उள்ள வந்துருங்கோ बंधुर पर्यंक बंधरमणीयं विषम विलोचनमीडे वेगवती पुलिन केळि नरसिंहं स्वस्थानेषु मरुद्गणान् नियमयन् स्वाधीन सर्वेन्द्रियः पर्यङ्कस्थिरधारणाः प्रकटितः प्रत्यङ्मुखावस्थितिः प्रायेण प्रणिपेदुषां प्रभुरसौ योगं निजं शिक्षयन् कामानातनुता अशेष जगतां कामासिका केसरी विखस्वर नखस्वर रुदिर हिरण्य वक्षस्थली विनर्गल निरर्गल रुधिर सिंधु संध्यायितः अवन्तु मदनासिका मनुज पंचवक्त्रस्य माम् अहं प्रथमिकामितः प्रकटितागवा बाहवः सटापटल भीषणे सरभस अट्टहासोद्भटे स्फुरत्कृधि परिस्फुटत् भ्रुकुटिकेऽपि वक्त्रे कृते कृपा कपट केसरिन्दनुज डिम्ब दत्तस्तना सरोज सदृशा दृशा व्यतिभिषज्यते व्यज्यते त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च अरक्षति रक्षकैः किमन्यैः इति निश्चितधिश्रयामि नित्यं नृहरे वेगवती कृष्णा नदी तटाश्रयं त्वाम् इत्थं स्तुतः सकृतिहाष्टभिरेष पद्यैः श्रीवेङ्कटेश रचितैस्त्रिदशेन्द्रवन्द्यः दुर्दान्त घोर दुरित द्विरदेन्द्र भेदी कामासिका नरहरिर्वितनोतु कामान्. இந்த ஆந்திர பிரதேசத்திலேயே, ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா
ஏகதேசமா இருந்த காலத்திலேருந்து பிராச்சீன காலத்திலேருந்து நிருசிம்ம வழிபாடுங்கிறது ரொம்ப பிரசித்தம். போதன்ன பாகவதம்ங்கிற பாகவதத்துல முவகோபாலான்னு ஏற்கனவே சொன்னேன். அதுல போதன்ன பாகவதத்துல 7வது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி சொல்லியிருக்காளோ அதே மாதிரி தெலுங்கு பாகவதத்துல நிருசிம்ஹாவதாரத்தின் ஆவேசம் சொல்றா. எப்படி பாகவதத்துல 7வது ஸ்கந்தத்துல சுகபிரம்மம் எடுக்கிறார். மீமாம்சமானஸ்ய சமுத்திதோக்ரதோ நிருசிம்மரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத்கட்டாகேசர ஜிரும்பிதானனம் கராளதம்ஷ்டம் கரவாளச்சஞ்சல ஸ்புராந்திஜிக்வம் பிருகுட்டி முகோல்பணம் ஸ்தப்தோத்பகரணம் கிரிகந்தராத்புத வியாதாத்தநாசம் ஹருபேத வீஷணம் எடுக்கிறார் சுகபிரம்மம். அந்த மாதிரி போதன்ன பாகவதத்துல சொல்றார், ஸ்ரீமானினி மந்திர பக்த மந்தர त्रैलोक्य सम्मोहनाकारा प्रेमावतारा. எப்படி நிருசிம்மர் வராருன்னு போத்தன்னர் எடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான பிரதேசம். இதுல தொட்ட இடங்கள்லாம் நிருசிம்மர் தான் காட்சி கொடுப்பார். நமக்கு இவ்வளவு ஸ்தலங்கள் இந்த யாத்திரையில சேவிக்கிறோம்னா கிட்டத்தட்ட நரசிம்ம கஷேத்திரங்களுக்கு விஞ்சின கஷேத்திரங்கள் தான். பாக்கி ஏதோ ஒரு ரங்கநாதனும் ஒரு ஆந்திர விஷ்ணுவும் மாட்டின்னு இருக்கா. பாக்கி எல்லாமே நிருசிம்ம கஷேத்திரங்கள் தான். இன்னைக்கு பகவான் எப்படி ஒரு குகையிலேந்து வந்தார் அப்படிங்கறது ஆவிர்பாவத்தை யாதகிரி குட்டாங்கிற இடத்துல சேவிச்சோம். அகோபிலத்துல பல இடங்கள்ல பார்த்தோம்னா நிருசிம்மர் தான் இருப்பார். இன்னைக்கு வந்திருக்க கஷேத்திரமும் மட்டப்பள்ளி ஏற்கனவே சேவிச்சிருக்கோம். வாடப்பள்ளி அங்க அகஸ்தியர் பிரதிஷ்டை. ஏன்னா அகஸ்தியருக்கு தமிழ் முனின்னு பேர். நம்ம மெட்ராஸ்லாம் கூட அகஸ்தியர் கோவில்லாம் இருக்கு, நீங்க பிரசித்தமா கேள்விப்பட்டிருப்பீள். அகஸ்தியருக்கு தமிழ் முனின்னு பேர். பொதிகை மலைக்கு கீழே வந்தவர். டிடி பொதிகை. அந்த பொதிகை வந்ததே பொதிகை மலையால தான். அதனாலதான் பார்வதி கல்யாணத்துல தெற்குக்கு தமிழ் கத்துன்னு தமிழை வளர்த்தவர், சங்ககாலத்து தமிழை வளர்த்தவர் அகத்தியர். அதனால முருகர் சிவனுக்கெல்லாம் முன்னாடி இருந்தவர் அகத்தியர். அதனால தமிழுக்கே அகத்தியர் மொழின்னு பேர். அகஸ்தியர்னு நம்ம சொல்றோம் இல்லையா சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல அகத்தியரும்பா இஸ்ஸு கிடையாது பிராச்சீன தமிழ்ல. அதனால அகத்தியர் மொழி தமிழ். அந்த அகத்தியர் பிரதிஷ்டை தான் வாடப்பள்ளி நிருசிம்மர். பெருமாளுடைய முகத்துக்கிட்ட ஒரு ஜோதி, கீழே திருவடி தெரியறதுக்காக ஒரு ஜோதி. ஆனா இன்னைக்கும் பிரசித்தம் என்னன்னா பெருமாள் முகத்துக்கிட்ட இருக்க ஜோதி மட்டும் கொஞ்சம் ஆடிண்டே இருக்கும். ஏன்னா ஒரு சிங்கம் மூச்சு வாங்கி மூச்சு விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிங்கிறார். பாகவதத்துல சொல்றா, நிருசிம்மன் வரும்போது 2 நாசிகா துவாரத்திலேருந்தும் அக்னி காத்து வந்துதான். அது எப்படி வந்ததுங்கிறார். ஒரு குகையில ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு எரிச்சா எப்படி அந்த காற்றானது சூட வெள்ள வருமோ அந்த மாதிரி பெருமாளுடைய நாசிகா துவாரத்திலேருந்து வந்துதான். அதுதானே நோவோ அந்த சூடு காத்து பட்டு சூடை கொடுக்கக்கூடிய அக்னியானது ஆடிண்டே இருந்தது. நிருசிம்மனுக்கு முக்கண்ணன்னு பேரு. நன்னா தெரிஞ்சுக்கோங்க. சம்பிரதாயத்துல திரிநேத்திரதாரினா நிருசிம்மன் 3 கண்ணுடையவர். ஒரு கண் சூரியனை ஒத்திருக்கும், ஒரு கண் சந்திரனை ஒத்திருக்கும், 3வது நெற்றிக்கண் அக்னியை ஒத்திருக்கும். தேசிகன் சுருக்கமா எடுக்கிறார். தபன இந்து அக்னி நயனஹாங்கிறார். தபன சூரியன், இந்து சந்திரன், அக்னி நெருப்பு, முக்கண்ணன் நிருசிம்மன். அதனாலதான் பிரதோஷ காலத்துல எல்லா பாகவதோத்தமாலும் சிவனை வழிபடுறா. அவர் ஒரு முக்கண்ணன். அந்த முக்கண்ணன் பிரதோஷ காலத்துல வழிபடக்கூடியது இந்த முக்கண்ணனான நிருசிம்மனை. அதனால்தான் ஸ்ரீமடத்துல அகோபில மடத்துல பிரதோஷ சமயத்துல மாலோலனுக்கு ஸ்பெஷல்லா திருமஞ்சனமோ அலங்காரமோ எல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த முக்கண்ணன் வழிபடக்கூடிய முக்கண்ணன் இந்த முக்கண்ணன். அதனால அப்பேற்பட்ட நிருசிம்மன். நிருசிம்மனை பத்தி ஆச்சரியமா நிருசிம்மதாபினி உபனிஷத்து சொல்றது. நிருசிம்மதாபினி உபனிஷத் சொல்றது, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் நமாமியஹம்னு. ஆச்சரியமா பெருமாளுக்கே பத்ரம்னு பேர். பத்ரம்னு நேத்து சொன்னேனே, பத்ரம்னா மங்களகரம் பல்லாண்டு வாழ்கன்னு. நிருசிம்மனுக்கே ஒரு பேர் பத்ரம். அதனால பேரனுக்கு பத்ரான்னு பேர் வைக்கலாம். ஜாகிரதையா தாராளமா வைக்கலாம். நிருசிம்மனுக்குரிய பேர். அந்த நிருசிம்மனை ஆராதிக்க கூடிய க்ஷேத்திரம் மட்டப்பள்ளி க்ஷேத்திரம். கிருஷ்ணா நதிக்கரையில பரத்வாஜருடைய குகை. இன்னைக்கும் ஒரு குகை இருக்கு. இங்கேருந்து பக்கத்துல கொஞ்சம் தூரத்தை தள்ளி போனா
கூட்டுன்னு போலியான்லாம் கேட்காதீங்க. இது வந்ததே பெரிய போட்டில் தாண்டி ஆல்வேஸ் வாட்டர்வேஸ் ரோட்வேஸ் எல்லாத்தையும் வந்திருக்கோம். இப்போ அடுத்தது குகைக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு அப்படியே தவழ்ந்துண்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு குகைக்குள்ளே போனால் வவ்வாலெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் ஓட்டிவிட்டு பார்த்தா அங்கு பரத்வாஜர் குகைன்னு இருக்குது. பரத்வாஜர் இன்னைக்கும் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அடியனுடைய தாயார்லாம் இங்கே 11 நாள் வந்து சேவை நிறைய இருப்பா. அவள்லாம் 3 வாட்டி கிருஷ்ணா நதியில் ஒரு நாளைக்கு குளிச்சுட்டு பெருமாளை பிரதட்சிணம் வருவா. 11 நாளும் வருவா. அப்போது ஒரு வாட்டி கோவிலில் முக்கூர் சுவாமியுடைய ட்ரஸ்டின் ஆதரவினால் கோவிலுக்குள்ளே ஒரு நாள் படுத்துண்டா. அப்போ கார்த்தால 2 மணிக்கு எழுந்துருக்கா. அப்போது பச்சைக்கற்பூர வாசனை, ஏலக்காய் வாசனை, லவங்க வாசனை என்னமோ நமக்காக யாரோ தெளிக்க பண்ணிட்டு இருக்கா போல இருக்குது, பெருமாளுக்கு ஆயின்ட்டுருக்குன்னு நினச்சா. அப்போ அடுத்த நாள் கேட்டால் அது நாங்கள்லாம் ஒன்றும் பண்ணல, பரிச்சாரகர்லாம் வெளில வந்து விட்டார். அது அந்த சமயத்தில் பரத்வாஜர் பெருமாளுக்கு தீர்த்தம் அரைச்சு அந்த தீர்த்த பிரசாதம் இன்னைக்கும் ராத்திரி தோறும் 2 மணிக்கு காத்தால பண்ணுறதா ஐதிஹ்யம். அந்த வாசனையே அடியனுடைய தாயார் முகர்ந்திருக்கா. அதனால ரொம்ப அசத்தியம் இருந்திருக்காதுன்னு அடியனுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் ரொம்ப பிராச்சீனமான க்ஷேத்திரம். பெருமாளை சேவிச்சா சேவிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் சேவிக்கலாம்னா 4 மணிக்கு தான் சேவிக்கலாம். அதுக்கு முன்னாடி பெருமாளுடைய அனுபவம் ஒன்றும். 2வது, எப்படி குருவாயூரப்பனுக்கு ஒரு சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் வாழ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸராக மாட்டின்றாரோ, நம்ம மட்டப்பள்ளி நிருசிம்மனுக்கு முக்கூர் சுவாமி இருக்கார். அவருடைய குறையொன்றுமில்லை புஸ்தகத்தில் தொட்ட இடங்கள்லாம் நிருசிம்மன் எடுத்துருவார். ராமனை பற்றி ஆரம்பிச்சு நிருசிம்மனை பற்றி சொல்லிவிடுவார். ராமனை பற்றி பிராப்தி விரோதிகள்னு சொன்னேன் பாருங்கோ உபன்யாசத்தில் முந்தானேத்து. அது பிரத்யட்சமாக நிறைய தெரியும். சத்தம் போட்டு பேசுகிறவாள்லாம் பிராப்தி விரோதிகள். அதனால அந்த இடத்துல அதாவது ராமனை பற்றி ஆரம்பிப்பார், நிருசிம்மன்ல கொண்டு நிறுத்துவார். இது பராசர பட்டருடைய பாணிம்பா. பராசர பட்டர் குரத்தாழ்வானுடைய சத்குமாரர். அவருக்கு ராமர்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துலையும் ராமர் தான் ராமர் தான் ராமர் தான் சொல்லிட்டு வருவார். இவருடைய உபன்யாசம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறதுனால கிருஷ்ண பக்தாள் கிருஷ்ண கான சபா அப்படின்னு 800 வருஷத்துக்கு முன்னாடி அவ என்ன பண்ணா, பராசர பட்டர் கூட்டு நீங்க கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்கன்னா ஒத்துணுட்டார். பராசர பட்டர் வந்தார், உபன்யாசம் ஆரம்பிச்சார். ராமரீத்த பண்ணார், ராமரத்த பண்ணார், ராமரீத்த பண்ணார், ராமரத்த பண்ணார். ஏற்பாடு பண்ணவா பார்த்தா இவர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு, இது கிருஷ்ணரை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு ராமரை பத்தி பேசுறார். கடைசியில ஒரு ஷீட் எழுதி கொடுத்தா பராசர பட்டர் கிட்ட, இன்று தலைப்பு கிருஷ்ணரை பத்தின்னு. 1.25 மணி நேரம் ராமரை பத்தி பேசிவிட்டு கடைசி 5 நிமிஷத்தை சொன்னார். நான் என்னெல்லாம் ராமருக்கு சொன்னேனோ அதெல்லாம் கிருஷ்ணருக்கும் பொருந்தும்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டார். அதனால முக்கூர் சுவாமி எப்படின்னா, எல்லாம் ராமரை பத்தி ஆரம்பிச்சுட்டு நிருசிம்மன் தான், கிருஷ்ணர் தான் மன்னர்னு ஆரம்பிச்சுட்டு நிருசிம்மர் தான். முக்கூர் சுவாமி அப்பேற்பட்டவர். இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சரி, அவரை மாதிரி ஒரு உபன்யாசகர் இருந்ததா சரித்திரமே கிடையாது, இன்னையும் இருக்க மாட்டா. எவ்வளவு பேர் வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம், முக்கூர் சுவாமி சொல்ற மாதிரி ஆகாது. அப்பேற்பட்ட நிருசிம்ம ஆராதகர். பார்க்கறதுக்கு இப்பேற்பட்ட சரீரமா தான் இருப்பார், ஸ்தூலதமஹா. ஆனா ஸ்தூலதமஹான்னு இருந்தாலும், ஏன்னா நேற்று ஒரு நாமாக்கு சொல்லும் போது அர்த்தம் ஸ்தூலதமஹான்னு சொன்னேன். அந்த ஸ்தூலதமஹாவா இருந்தாலும் இவர் நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான்னு சஹஸ்ரநாமத்தை வரா மாதிரியே ஆராதனை பண்ணிட்டு இருப்பார். அவர் வேதம் சொல்லி கேட்கணும், கனம் சொல்லி கேட்கணும். ஒரு கனபாட்டியால இவருடைய ஸ்பீடுக்கு மேட்சே பண்ண முடியாது, அப்படி வேதம் சொல்லுவார். அதுவும் நிருசிம்மன் ஆவிர்பாவத்தை அவர் சொல்லுவார். அப்போ அந்த ஹல 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 ஜ்வல 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 ஹாலய ஹாலய ஹாலயன்னு அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அப்படியே நிருசிம்மன் மாதிரி ஓடுவர் சபையில. அந்த இவர் இப்பேற்பட்ட ஸ்தூல சரீரம். நம்ம மெல்லிசா இருக்கோன்னு பேர், அங்கேருந்து இங்க நடந்து வரதுக்குள்ள மேல்மூச்சம் கீழ்மூச்சம் வாங்குறது இன்னும் நடக்கணுமான்னு கேட்கணும். சுவாமி 1000 பேர் இருக்க சபையில நிருசிம்மாவதாரம் சொல்லும் போது ஓடுவர். அப்படியே நிருசிம்மர் இவர் முகத்துல தெரிவான்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ உபன்யாசகர் இவர். அகோவில மடத்து பிரதம சிஷ்யர். அதனால உஞ்சிமோட்ட அழகிசிங்கர் கிட்ட எல்லாம் நிறைய விஷயங்கள் கிரகிச்சுட்டு இருக்கார். தேவனார்வளாக அழகிசிங்கர் காலத்திலையும் இருந்திருக்கார். 44ஆம் வட்டம் முக்கூர் அழகிசிங்கர் இருந்த காலத்திலும் இந்த முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் இருந்திருக்கார். அதனால கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லும் போது சுவாமி இதை கேட்கணும். ஏன்னா கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்துல யானை தன் பரிவாரத்தோட தடாகத்துல போய் தண்ணீர் பருகினதா சரித்திரம். அப்போ திரிக்கூட்டமலைன்னு பேரு. திரிக்கூட்டம் அப்படின்னா 3 கூருடையது. எங்க ஊருன்னு சொல்லுவார் சுவாமி. ஏன்னா முக்கூருக்கு 3 கூர் இருக்கணும். அதனால திரிக்கூட்டமலைன்னா எங்க ஊரு முக்கூரும்பர். அதனால சுவாமியுடைய ஹாஸ்ய ரசமும் சரி, ஸ்ருங்கார ரசமும் சரி, பக்தி ரசமும் சரி ததும்போம்.
எப்படி எம்பெருமானார் இருந்த காலத்துல அவரை பார்த்தாலே சரணாகதி பண்ணணும்னு நினைப்பாளோ, சுவாமியை பார்த்தாலே நிருசிம்ஹன் அவ்வளவு பிடிச்சு போயிடும்னு சொல்லுவா. அது அவரை பத்தி சொல்லிகிட்டே இருக்கலாம். பெரிய யஜ்வா, சுவாதி நட்சத்திரத்துக்கு சுவாதி திருநக்ஷத்திரம் ஹோமம் பண்ணி பல்வேறு ஊர்கள்ல இருந்தவர். இவருக்கு இப்படி, அதாவது சீதையை பத்தி சுந்தரகாண்டத்துல ஒரு பிரஷ்னம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு யாத்திரையா வரும் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நடக்கிறது. இப்ப நீங்க ரங்கநாத பாதுகாவும் நிருசிம்மப்பிரியாவும் எடுத்துட்டேன்னா ஆளுக்காக ஒரு யாத்திரை போட்டு விடுறா. ஆனா யாத்திராலெல்லாம் எப்படி இருக்கும்னா, காலத்தால எழுந்துப்பேள், சாப்பிடுவேள், போய் சேவிப்பேள், திருப்பி சேவிப்பேள், ஷாப்பிங்க்கு எல்லாருக்கும் இது கொடுத்துருவா. அதானோடனே மூட்டையோட 2 மூட்டையை சுமந்துன்னு வருவேள். பாவ மூட்டையை இறக்கணுங்கிறதுக்காக வரவா இன்னும் 2 மூட்டையை சுமந்துன்னு போவா. அதனால இது நடக்கும். அதனால ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை காலக்ஷேபம் பண்ணவா உபன்யாசகரா கூட வருதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அதனால இந்த சொல்ற விஷயங்கள்லாம் கிரகிச்சுக்குங்கோ. நீங்க 4 பேருக்கு போய் சொன்னாதான் நீங்க அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் உபன்யாசகர்ஸ், அவ்வளவுதான். அதனால இந்த ஒரு யஜ்வா, மகா யஜ்வாவா இருந்தார் சுவாமி. ஒரு யஜ்யம் பண்ணியிருக்கார். சீதையை பத்தி சுந்தரகாண்டத்துல ஹனுமார் போய் கேட்கிறார் சீதைய, அம்மா நீ யாருன்னு. அப்போ சீதை தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா, இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. பாருங்க, ஜெகன்மாதா ஒரு ஹனுமார் கிட்ட இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. தசரதருடைய மனாட்டு பெண்ணுன்னு சொல்றா. அப்படின்னா ஒரு மாட்டு பொண்ணு தன் மாமனார் பேரை சொல்லணும்னா அவ எவ்வளவு நல்லவாளா இருந்திருக்கணும் இல்லையா? இதை சட்டுன்னு யாராவது சொல்லிடுவாளா, அவாதான் உங்க மாமியார கிட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவா. அதனால அவ சொல்றா, ஸ்னுஷாம் தசரதாத்மஜம், தசரதனுக்கு மனாட்டு பெண்ணு நான்னு சொல்றா. ஜனகனுடைய பெண்ணுன்னு சொல்லிக்கிறா. அப்புறம்தான் ராமபத்னின்னு சொல்றா. அப்படின்னா முதல்ல மாமனாரை சொல்லிட்டு அப்பாவை சொல்லியிருக்கான்னா அப்பாவை விட மாமனாரை வசதியா கொண்டாடி இருக்கா. ஆத்துக்காரருக்கு முன்னாடி அப்பாவை சொல்லியிருக்கான்னா அப்பா ஆத்துக்காரரை விட எவ்வளவு ஞானவானா இருந்திருப்பார். ராமரே 3வது லிஸ்ட்ல அமைஞ்சிருக்காருன்னா தசரதரோட பெருமையை சொல்லணுமா, ஜனகருடைய பெருமையை சொல்லணுமா? இந்த மாதிரி சுவாமியுடைய பெருமையை நான் சொல்லியிருக்கேன். அவருடைய மாமனார் யார் தெரியுமோ? திருக்கள்ளம் நிருசிம்மராகவாச்சாரியார்னு ஜெகத் பிரசித்தி, சாரசாரஜர். இதெல்லாம் அகோவில மடத்துல ரொம்ப இமோஷனலான வார்த்தைகள். இஞ்சிமேட்டு அழகிசிங்கர்னு 42ஆம் பட்டம் இஞ்சி அழகிசிங்கர் எழுதியிருந்தார். அப்போ மகா வித்வான்கள்லாம் இருந்தா. அடியனுக்கு திருநெடுந்தாண்டகத்துக்கு ஆச்சாரியனா இருந்த 45ஆம் பட்டம் அழகிசிங்கர் அப்போ வில்லிவளம் அழகிசிங்கர் கிருஷ்ணமாச்சாரியாரா எழுதியிருந்தார். 42ஆம் பட்டம் அழகிசிங்கருக்கு காஷாய கைங்கரியம் பண்ணுவர். அவ அந்த சன்னியாசிகள் உறுதியக்கூடிய காஷாயத்தை போய் துவைச்சு போடுவர். அப்போ ஆச்சாரியாலாம் பக்கத்துல உட்காந்து இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுக்க விட மாட்டா. நீங்க மாட்டுக்கு காஷாயத்தை துவைச்சு போட்டு இருக்கணும், வீட்டை பெருக்கி தொடச்சு கொடுத்துட்டு இருக்கணும். ராத்திரி ஒரு வாட்டி கணத்திலேருந்து தீர்த்தம் எடுக்கும் போது அந்த 5 மினிட்ஸ்ல அழகிசிங்கர் ஏதோ 2 வார்த்தை சொல்லுவார். 45ஆம் பட்ட அழகிசிங்கர் காதால கேட்டு அப்படிதான் கைங்கரியம் பண்ணி ஞானம் வந்ததே ஒழிய இந்த மாதிரி உட்கார வச்சு நல்லா லைட்டை போட்டு ஃபேனை போட்டு புஸ்தகத்தை எடுத்துன்னு வாங்குவோம்னு சொல்லி இது பெண்ணை வேற கொடுத்து மைக்கை வேற வச்சு காதுல கேட்கறாப்புல வச்சு நிசப்தமா வேற அட்மாஸ்பியர் ஆக்கி இப்படி நடக்காது. அதனால அப்பேற்பட்ட காலம். அப்போ இஞ்சிமேட்டு அழகிசிங்கர் சுத்தி சிஷ்யாள்லாம் மகாஜானிகள். அப்போ இஞ்சிமேட்டு அழகிசிங்கர் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டார். 4 பேருக்கு பட்டம் கொடுக்கணும்னு, சாரசாரஜர் அப்படின்னு ஒரு பட்டம். அதனால அது ரொம்ப சத்தியான பட்டம் அழகிசிங்கர் கொடுத்தது. சாரத்திலேயே சாரம் தெரிஞ்சுண்டவா, ரகசியத்திரை சார காலக்ஷேபம் பண்ணவாளுக்கு 2வது அதிகாரம் சார நிஷ்கர்ஷாதிகாரம்னு உண்டு. அசாரம் அல்பசாரம் ச சாரம் சாரதபம் தெஜேத்து. அதாவது இந்த பிரம்மா விஷ்ணு சதாசிவா இதெல்லாம் அசாரம். அதை விட ஒசத்தியா போய் மகா சாரமா தெரிஞ்சுக்கிறது நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த சாரத்தை இன்னொருத்தருக்கு சொல்ல தெரிஞ்சவாளுக்கு சாரசாரஜாள்னு பேர். இந்த சாரசாரஜரா இருந்தவர் திருக்கள்ளம் சுவாமி. அவர் கீதை சொல்லி கேட்கணும், அவர் கீதை சொல்லணும், நம்ம சொல்லி கேட்கணும். வேற யாரும் பகவத்கீதை உபன்யாசமே உலகத்துல பண்ணப்படாது. அப்பேற்பட்ட கீதா யஜ்யம் பண்ண மகனீயர் திருக்கள்ளம் சுவாமி. அவர்கிட்ட தான் வேலுக்குடி வரதாச்சாரியார் நிறைய விஷயங்கள் கிரகிச்சுட்டார். அதனால வேலுக்குடி வரதாச்சாரியார் மகாவித்வான், கார்பங்காடு சுவாமி கீழே காலக்ஷேபம் பண்ணவர். வேலுக்குடி வரதாச்சாரியார் ஒருத்தர்கிட்ட போய் கீதா பாஷ்யத்துல டவுட் கேட்கிறாருன்னா அவர் எப்பேற்பட்டவரா இருந்திருப்பார்? திருக்கள்ளம் சுவாமி. அந்த சுவாமியுடைய மாப்பிள்ளை தான் முக்கூர் சுவாமி. அதனால மாப்பிள்ளைக்கு ஏத்த மாமனார், மாமனாருக்கு ஏத்த மாப்பிள்ளை. அதனால அப்பேற்பட்ட முக்கூர் சுவாமி வாழ்க்கையில முழுக்க முழுக்க இந்த மட்டப்பள்ளி நிருசிம்மன் தான் சொல்லுவார். இன்னொரு விஷயம், நீங்க இன்னைக்கு கர்ப்பகிரகத்துக்கு போகும்போது ஒரு குகைக்குள்ள போறாப்புலதான் இருக்கும். நிருசிம்மனை சேவிப்பேள். ரொம்ப வைதுஷ்ய பூர்த்தி, அதுவும் பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறவாளுக்கு பெரியவா சொல்லுவா,
கிருஷ்ணா நதி ஓடக்கூடிய துவனி கேட்குமாம். ஏன்னா பெருமாளுக்கு கீழே கிருஷ்ணா ஓடுறதுன்னு இங்க பிரசித்தி. அதனால ஓடிடுத்துன்னு சொல்லலாம், கேட்கலனாலும் ஓடிடுத்துன்னு சொல்லலாம், அது ஒரு விஷயம். ஆனா இங்க ஓடுறதா பிரசித்தி. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இது. இருக்கட்டும், இந்த பெருமாளை எல்லா நித்திய சூரிகளும் ஆராதனம் பண்றா. அதனால இந்த நிருசிம்மனை ஆராதனை பண்றபடியால், நிருசிம்மன் சாதாரணவன் கிடையாது. ஏன்னா ராமன் சேவிச்சு எவ்வளவு பேருக்கு அருள் பாலிச்சிருக்கான்னு தெரியாது. சீதை பிரார்த்தனை பண்ணா, ராமா ராகவான்னு எப்போ வர போறேன், அவருக்கே தெரியல சீதை எங்க இருக்கான்னு. அதனால ஒரு ஹனுமார் அமிச்சு, ஹனுமார் திரும்பி போய் சொல்லி 1.5 மாசம் கழிச்சு ஒரு சேத்துவை கட்டி நடந்து சீதையை மீட்டு, ராமரை வேண்டின்றாலும் 1.5 மாசம் ஆகும், கிருஷ்ணரை வேண்டின்றாலும் 1 மாசம் ஆகும், நிருசிம்மனை வேண்டிண்டா உடனே பகவான் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம்னு ஸ்தம்பத்திலேருந்து பகவான் வருவர். அந்த நிருசிம்மன் எல்லாருக்கும் அருள் பாலிக்க கூடியவர். அந்த நிருசிம்மனை பத்தி 66வது நாமம். ஏன்னா இன்னைக்கு சொல்ற நாமங்கள் எல்லாமே நிருசிம்மனை பத்தி தான் வச்சுக்கோங்க. சஹஸ்ரநாமம் முழுக்கமே நிருசிம்மனை பத்தி தான். எப்படி திருவாய்மொழி 1000 ரங்கநாதருக்கோ, இந்த நாமங்கள் எல்லாமே நிருசிம்மனுக்கு. அதனால 66வது திருநாமம் சொல்லணும்னா பிராணதஹ. பிராணம் ததாதி இதி கஹ சூரிப்யஹ சதாதர்ஷன ரூப ஸ்வானுபவ பரிச்சரண அனுகூல பலத இதி பாவஹ. எக்காலத்திலும் தரிசித்து மகிழ்வுடன் நித்திய கைங்கரியம் செய்வதற்குரிய சக்தியை நித்திய சூரிகளுக்கு அளிப்பவர். நன்னா ஜீவாத்மாக்கள்ல 3 கோஷ்டி இருக்கா தெரிஞ்சுக்குங்க. ஜீவாத்மாக்கள்ல 3 கோஷ்டி. முதல் கோஷ்டிக்கு பத்தாத்மான்னு பேர், 2வது கோஷ்டிக்கு முக்தாத்மான்னு பேர், 3வது கோஷ்டிக்கு நித்யாத்மான்னு பேர். பத்த, முக்த, நித்ய 3 ஞாபகம் வச்சுட்டேன்னா ஏறக்குறைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஊவே போட்டுக்கிறதுக்கு பாதி தகுதி வந்துடும். இது 3 தெரிஞ்சுக்கணும், மறக்காம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப கேட்டாப்புல இருக்கும், வெளில போனோடனே பத்த சொன்னார், அப்புறம் என்ன சொன்னார். ஏன்னா பத்த தான் நமக்கு ஞாபகம் இருக்கும், ஏன்னா நம்ம தான் அது. பத்தாத்மானா பாண்டட் லேபரர்ஸ்னு அர்த்தம். அதனால நமக்கு பத்த தான் ஞாபகம் இருக்கு. அடுத்தது முக்தாத்மா, எவன் ஒருத்த சரணாகதி பண்ணிட்டு அர்ச்சிராதி மார்க்கத்துல மோட்சத்துக்கு போறானோ. ஒண்ணுமே இல்லை, பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணார் தேசிகன். 10 முதலாம் அவற்றில் பதியனக்கு கூடாமல் எத்திசையும் உடனோடி இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. சரணாகதிக்கு அடைக்கலம். அடைக்கலம்ங்கிற ஏன் அடைக்கலம்னு சொல்ல தெரியுமோ? ஏன்னா நதியில இந்த மாதிரி ஒண்ணு போய் பார்த்திருக்கல, ஒகனைக்கல்ல இப்படி உட்காத்தி வச்சு போவா. அப்போ இந்த கையில இருக்கக்கூடிய ஓரை வச்சு தள்ளுவா தண்ணி, அதுக்கு களம்னு பேர், இதுக்கு அடைன்னு பேர். அதனால வாழ்க்கைங்கிற அந்த நதியில எவன் ஒத்தன் எதிர்நீச்சல் போட்டுண்டு பெருமாளுடைய அனுகிரகம்ங்கிற அடையாலும் தனக்கிட்ட இருக்க சரணாகதி புத்தியான களத்தாலும் கரையேறுகின்றானோ அவன் அடைக்கலம் புகுகின்றான்னு பேர். அதனால அடைக்கலம்னா ரெஃப்யூஜ்னு ஒரு அர்த்தம் உண்டு. அடைக்கலம்னா இதுக்கு எதிர்நீச்சல் போடுதல்னு பேர். அதனால இன்னைக்கு நம்ம எதிர்நீச்சல் போட்டுன்னு தானே வந்தோம். பார்த்தேளா, அடைக்கலம் நான் புகுந்தேனேன்னு மட்டப்பள்ளி நிருசிம்மனுக்காக. அது நான் அந்த இடத்த சொல்லலை. ஏன்னா நம்மளும் இப்ப பத்தாத்மாவா இருக்கும், கொஞ்சம் தீர்த்தம் அப்படி இப்படி நம்மளை வாரி விட்டு இருந்ததுன்னா முக்தாத்மாவா இருக்கும். அதனால அந்த அனுபவம் இருக்கப்படாதுங்கிறதுக்காக தான் மெதுவா அந்த பிராணதாகாவை இப்ப சொல்றேன். ஏன்னா பத்தாத்மா முக்தாத்மா வாகலாம் கொஞ்சம் கப்பம் கவிழ்ந்தாலும். அதனால அந்த கப்பலுங்கிறது கவிழாமல் பகவான் நம்மளை கொண்டு சேர்த்தார். ஆனா சேர்த்தர் காரணம் என்ன? இப்ப நீ பத்தாத்மா தான், ஆனா பத்தாத்மாவான நீ ஒரு சதாச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணிக்கணும். அந்த சரணாகதி புத்தி ஏற்பட்டு ஒரு நாள் அர்ச்சிராதி மார்க்கத்துல போக தெரிஞ்சுக்கணும், விடவே கூடாது. இந்த உபன்யாசம் கேட்டிருக்கள், யாம் பெரும் சம்மானம் எது? நீங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த பாட்டு பாடுறவாளுக்குலாம் இந்த பாட்டு பாடுறவாள்னு சொல்லுவான், ஒன் ஆஃப் மை ஃபேன்ஸ் கேவ் மீ த செயின் பா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்கிட்ட இருக்கு, நீங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம். யாராவது ஒருத்தர் போய் இந்த உபன்யாசம் முடிச்சுட்டு ஊருக்கு போன உடனே ஒருத்தர் சரணாகதி பண்ணார்னா அதுதான் யாம் பெரும் சம்மானம். அந்த சரணாகதி பண்ணிக்காம அது என்ன சரணாகதி பண்ணிட்டாதானா எல்லாரையும் சேவிக்கப்படாதா, எனக்கு வாழ்க்கையில எல்லா இடத்துக்கும் போகணும்னு ஆசை, இந்த மாதிரி அசட்டு காரியம்லாம் உட்காந்து பேசிந்தேள்னு வச்சுங்க, இது கரையேற கட்டமே கிடையாது. அதனால பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும், அதுதான் சாரம். பெருமாளை தவிர இந்த ஜன்மத்துல நம்ம இந்த மாதிரி பெருமாளுடைய பேரை கேட்கறதே ஒரு ருச்சிகரம் இல்லையா? வாட் மோர் டு வி நீட்?
பெருமாள் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து சதாச்சாரியனை கொடுத்து தேசிகனை தெரிஞ்சுட்டு ஒரு அடைக்கலம்ங்கிற வார்த்தையை தெரிஞ்சுட்டு சரணாகதி பத்தி தெரிஞ்சுன்னுட்டோ பண்ணிக்கலாம் பண்ணிண்டாதான் உண்டா அதெல்லாம் கேட்கவே கூடாது. அதுவும் அடியன் கிட்ட கூடாது. தேசிகன் சொன்ன வார்த்தை தான் அடியனுடைய வார்த்தை. தேசிகன் அடைக்கலம் இல்லாமல் ஒருவனுக்கு மோட்சம் கிடையாதுன்னுட்டார். பிரபத்தி ஞானம் தேவை, பிரபத்தி பண்ணிக்கணும் ஒரு ஆச்சாரியன் கிட்ட. So anybody can do it at any point in time. அதனால அப்படி பண்ணால்தான் சதா பஷ்யந்தி சூரையஹான்னு நம்ம அந்த ஆஹா ஊஹுன்னு அந்த சாமகானம் பாடி பெருமாளை மகிழ்விப்போம். யோசிச்சு பாருங்க, பெருமாள் ஏதோ இந்த மாதிரி க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கார், நன்னா தான் இருக்கு. ஒரு 9 நாள் அப்படி நம்ம தளிகையே பண்ண வேண்டாம். கார்த்தால இப்போ கொஞ்ச நாள் ஆனோன்னு போனா ஒருத்தர் பண்ணி கொடுத்துருவார். தட்டை மட்டும் அலமீனா போறோம், ராத்திரி எங்க போய் இறங்குவோம் தெரியாது. கரெக்டா அங்க பெருமாள் மட்டும் போஜனம் கொடுத்துருவார். 9 நாள் 9 × 3 27 டைம்ஸ் நம்ம அதுல 9 பிரேக்ஃபாஸ்ட், 8 லஞ்சு, 9 டின்னர் சாப்பிட போறோம். அதுல ஒரு எவ்வளோ வாட்டி டீ இருக்கோ, எவ்வளோ வாட்டி காஃபி இருக்கோ, இதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி. ஆனா இந்த டீக்கும் இடம் இல்லாமல், காஃபிக்கும் வழி இல்லாமல், பசியும் எடுக்காமல் ஒரு லோகம் ஒரு இருக்குன்னு பெரியவாள்லாம் சொல்றா. அதுக்கு போகணும்னு ஒருத்தருக்கு எப்படி ஆசை வராம இருக்கலாம்? When there is a place where someone says you don't have to worry about your next meal, how can one not, or how can one be bereft of the interest in such a place which is to give salvation and liberation, and where there is no path to come back? இல்லையா? இந்த மாதிரி வேர்த்து கொட்டாது, ஃபேன் போடணும்னு தோணாது, எதுவுமே இருக்காதே. அப்பேற்பட்ட பிராணதகா. அதனால இந்த பிராணதகாவை சொல்லும் போது பகவானை தியானம் பண்ணிக்குங்கோ. இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்காமல் இந்த ஜீவாத்மா பரமவதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். படுத்திருக்கால இவாளை படுத்துறேன் போடுற பாருன்னு ஹாஸ்பிட்டலா அலைய விட்டுவிட்டு இப்ப எதுக்கு சாத்துக்குடி வாங்கின்னு வரான்னா படுத்துட்டு இருக்க வாளுக்கு இல்லை, பார்த்துக்கிற வாளுக்கு. அதனால பார்த்துக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு பாருங்க. அதனால சத்கதையே நமஹான்னு ஒரு நாம நான் ஏற்கனவே அர்த்தம் சொல்லியிருக்கேன், அது யூடியூப்ல போய் கேளுங்க. சத்கதி பகவான் கொடுக்குறாரு இல்லையா? தினம் ஒரு நாளைக்கு 3 வாட்டி இந்த நாமா சொல்லுங்க. சத்கதையே நமஹா, சத்கதையே நமஹா. அதை சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா பகவான் ஏதோ சுவாமி ஏகாதசி அன்னைக்கு படுத்திருந்தார், அப்பா நன்னா வாழ்க்கையில நன்னா இருந்தார், எழுந்தார், பரமபதிச்சார்னு சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சவர் டோம்பிவில்லியில பெரிய சுவாமி. நான் விஷயங்கள்லாம் 90 வயசுக்கு மேல ஆனவர். நான் டோம்பிவில்லியில போய் ஆண்டவன் ஆசிரமத்தை பெருமாளை சேவிச்சுட்டு அவாத்துக்கு போவேன். 90 வயசு தாத்தா. இன்னைக்கு எப்போ போனாலும் திருநெடுந்தாண்டகத்துல இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றேன், வா உட்காந்துக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு உட்காத்தி வைப்பார். உத்தராயணம் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உத்தராயணம் பிறந்தது பாருங்க. உத்தராயணம் பிறந்து கார்த்தால பெருமாளுக்கு சால கிராம திருவாராதனம் பண்ணிட்டு உட்காந்துட்டார், பரம் உதிச்சுட்டார். இந்த மாதிரிலாம் யாருக்கு வரும்? நம்ம மாட்டுக்கு ஹாஸ்பிட்டலா அலைய விட்டுவிட்டு இதுக்கு உட்காந்து பிளட்டை போடு, சீரமை போடு, சலைனை போடு, பார்த்துக்கிற வாளுக்கு கஷ்டம், நமக்கும் கஷ்டம். இப்படி எல்லாம் அவளுக்கு பண்ணியிருக்கேன்னு இவாளுக்கு அப்பெல்லாம் நியாயமா உட்காந்து பேசிட்டு இருக்க முடியும்? அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஒன் டிசைட்ஸ். எப்படி பிஎஃப்ங்கிறது 23 வயசுலயே கொடுக்க ஆரம்பிக்கிறானோ, we should know how to trace and design our path. இந்த கோவிலுக்கு வரதுக்கு காரணம் என்ன? ஒரு க்ஷேத்திரத்துக்கு வரதுக்கு காரணம் என்ன? ஏன்னா சில க்ஷேத்திரங்களுக்கு வந்தா அந்த ஞானம் தன்னால பிறக்கும். ஏன்னா இந்த பரத்வாஜர்லாம் இங்க இருந்திருக்காருன்னா இந்த க்ஷேத்திர பரத்வாஜ கோத்திரம், நான் பரத்வாஜ கோத்திரம் சொல்லிக்கிறதுல என்ன பெருமை? நான் உட்காந்து பரத்வாஜருடைய ஞானம் நமக்கு தேவல வர வேண்டாமா? அதனால இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் வந்தா மகான்கள் இருந்த க்ஷேத்திரம். அதனால இந்த an iota of their knowledge, quintessential knowledge is enough to redeem us of our sins. அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் க்ஷேத்ராரணம் வரும். ஏன்னா இருப்பிடம் வைகுண்டம் இருந்து விடலாம் இல்லையா? தீர்த்த விட்டல க்ஷேத்ர விட்டல, இருக்கிற இடமே விட்டலன்னு உட்காந்து விடலாம். ஏன் உட்காராம இருக்கோம்? இந்த இடத்துக்கு வந்தாலாவது அந்த ரியலைசேஷன் வராதா? To not to go to anybody else, to seek only the feet, holy feet of one. அதுதான் எனக்கு எப்பவுமே இந்த யாத்திராக்கள்லாம் வரும்போது, நான் இது 5வது யாத்திரையா வந்துட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட 115வது கோவிலும் என்னமோ இந்த யாத்திரைகள்ல. அதனால இது வரைக்கும் ஒரு 452 பேரை இது வரைக்கும் யாத்திரையில பார்த்துருக்கேன். இவ்வளவு விதவிதமா லோகோ பின்ன ருச்சிகி பார்த்துன்னு வரேன். எங்கேயாவது யாராவது ஒரு வழி சொல்லிவிட்டான்னு வச்சுங்கோ, இந்த இடத்துல பெருமாள் கோவில் இருக்கு, அதுக்கு தான் நீங்க போகணும், இந்த பக்கம் போனேன்னா வேற ஏதோ கோவிலும் சொல்லிவிட்டானா அந்த கோவிலுக்கும் போகணும்னு அடம்பிடிப்பா நிறைய பேர். இதில் என்ன ஆகிடும்? நமக்கு ஃபோக்கஸ் ஒன்று. நான் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துருக்கேன்னா இன்ஜினியரிங் காலேஜ் போகணும். பக்கத்தில் சொல்லியிருக்காரு, பாவம் ஏதோ மெடிக்கல் காலேஜும் கட்டி வச்சிருக்காரு, அங்கே போய் உட்கார முடியும்னா. அதனால எனக்கு மோட்சம் வேணும்னா மோட்சம் இச்சேத்து ஜனார்தனாத்னு மார்க்கண்டேயர் சொல்லி வச்சிருக்கார். அதனால இந்த இடம்தான்.
அதனால we should be very clear about what we ask. அதனால பிராணதஹா, அந்த பிராணதஹாவை சொல்லும் போது தியானம் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க பின்னாடி இரும்பா ஆச்சரியமா வைகுண்டத்துல பெருமாள் இப்படிதான் இருப்பான், ஒரு காலம் அடிச்சுன்னு ஒரு காலம் நீட்டின்னு இருப்பான். அதனால அந்த தர்ம பீட்டத்துக்கு கீழே தான் 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கு தர்ம பீட்டம்னு பேரு. கூர்மாதீன் திவ்யலோகம் ததுமணி மயம் மண்டபம் தத்ரசேஷம். ரொம்ப அழகான இப்படிதான் இருக்குமா வைகுண்டத்துல. சஹசிரார பத்மத்துக்கு கீழே கூர்மாசனத்துக்கு மேல ஆதிசேஷனுக்கு மேல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட இருப்பார். அந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணணும். இங்க பார்த்த ஒன்னா அப்படியே அந்த இடத்துல வந்து பார்ப்பேன். அப்ப அந்த நாமாவுக்கு என்ன சொல்லணும் அர்த்தம்? சொல்லிடுறேன். பிராணதாய நமஹா, பிராணதாய நமஹா, பிராணதாய நமஹா. எப்படி கோகுலத்துல ஆயர்பாடியில அந்த பெண்களுக்கெல்லாம் கிருஷ்ணர்னா உயிர். He was the very soul. அவ பிரீத் பண்றதே கிருஷ்ணர் தான். நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம பிரீத் பண்றது ஏறதான், ஆனா அவ பிரீத் பண்றது கிருஷ்ணரை. எப்படி சுவாமி தெரியும்? யோசிச்சு பாருங்களேன். இப்ப மூக்க மூடி பாருங்க, மூடி ஒரு 5 நிமிஷம் பாருங்க, யாத்திரையில ஒருத்தர் குறைஞ்சிருவார். மூடி பார்த்தேன்னா குறைஞ்சிருவார். அப்படின்னா என்ன? நமக்கு ஆத்மா சரீரத்துல தங்கிருக்குன்னா அதுக்கு சுவாசம் தான் ஆதாரம். Air is the very essence for our existence, which we will be able to come to a conclusion just by closing our nostrils. மூக்க மூடிண்டா பிராணம் தான் நமக்கு ஆதாரம்னு தெரியுது. கிருஷ்ணரை எடுத்துட்டா கோபிகா ஸ்திரீகள் போயிடுவா. அதனால கிருஷ்ணர் தான் அவளுக்கு பிராணன். புரியுறதா? பிராணன்னா எது ஒண்ணு அவ உயிரை தக்க வைக்கிறதோ. வைகுண்டத்துல நித்தியசூரிகளுக்கு பிராணன் யாருன்னா பெருமாள். அதனாலதான் அடுத்த நாமம் பிராணஹா. இந்த வருது இல்லையா, ஈசான பிராணத பிராணஹா அப்படின்னு வருது இல்லையா. நீங்க சஹஸ்ரநாமம் சொல்லும் போது கூட நீங்க ஒண்ணு விஷயம் கவனிச்சிருந்தேன்னா, நான் மைக்ல சொல்லும் போது அந்தந்த இடத்துல அஹா தான் போட்டிருப்பேன். ஏன்னா அவ ஸ்லோகம் எழுதும்போது ஓ ஓ ஓன்னு போடுவா. அதனால ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட சிரேஷ்ட பிராணோ வருது இல்லையா. பிராணஹான்னு சொன்னா தப்பில்லை, ஏன்னா அதுதான் நாமம் பகவானுக்கு. சந்தி நீங்க சமாசம் பண்ணும்போது ஓ வந்துடுறது இல்லையா. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தனித்தனியா சொன்னா, ஆனா தமிழ்ல ஒன்னா செய்து சொன்னா கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு வரும். அந்த வி வந்துடுறது பாருங்க நடுவுல. அதனால இந்த இடத்துல பிராணதஹா பிராணஹா. பிராணஹான்னு நித்தியசூரிகளுக்கு பிராணனா இருக்கிறது யார்? பெருமாள். அதனால we should pray that my existence should be only about to think of you. இதை நம்ம ஒரு 9 நாள் 8 நாளுக்கு மட்டும் வச்சுக்காமல் அனவரதமும் பகவான நினைக்கக்கூடிய அந்த ஞானம் இருக்கணும். That is something very great which comes only to certain souls. We should be a part of that group. அந்த ஞானம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து பார்க்குற இடமெல்லாம் பெருமாளாதான் தெரிவர். அதனால பிராணஹா பிராணாய நமஹா, பிராணாய நமஹா, பிராணாய நமஹா. அடுத்த திருநாமம் எடுக்கிற ஜேஷ்டஹா அப்படின்னு பேர். அதனால ஜேஷ்டா அப்படின்னு உங்க ஆத்துல பெண்களுக்கு வைக்கலாம். ஆனா இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நிறைய பேர் நினைப்பா ஜேஷ்டா அப்படின்னு ஸ்திரீலிங்கத்துல போட்டா மூத்தவள்னு அர்த்தம். அதனால ஜேஷ்டான ஸ்ரீதேவிக்கு மூத்தவள்ங்கிற அர்த்தம் வந்துடும். புரியுறதா? அதனால ஜேஷ்டான வேற அர்த்தம் வந்துடும். அதனால மாட பின்புறமா சேவிச்சா 2வது தெரிவோ, முன்பக்கமா சேவிச்சா முன்னவள் தெரிவள்னு சொல்லுவா. அதனால அந்த ஜேஷ்டாக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும். ஆனா பெருமாளுக்கு ஜேஷ்டன்னு பேரு. அதனால பேரனா பிறந்து கொடுத்தோம்னா ஜேஷ்டன்னு வைங்கோ, தப்பே கிடையாது. ஏன்னா ராமனுக்கு ஜேஷ்டஹான்னு பேர். அதனால மூத்தவன் இல்லையா. அதனால ஜேஷ்டஹா. ஸ்வேன சூரிபியஸ்ச சர்வதா சர்வதானுபவேபி அதிருஷ்டபார மகாவிபூதித்வேன பிரசஸ்தமஹ. தம்மாலும் சூரிகளாலும் எக்காலமும் அனுபவிக்கப்பட்டாலும் கரை காண முடியாத பெரிய ஐஸ்வர்யம் உடையவர். அதாவது ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஐஸ்வர்யா அப்படின்னா எவ்வளவு பேர் வச்சுக்கிற. ஐஸ்வர்யம்னா நமக்கு பொதுவா வெல்த். Wealth doesn't have to be only the RBI gold coins. இப்பெல்லாம் சொல்றா பாருங்க, நீங்க இந்த காயின் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரூபா வரும். அந்த காயின் தான் ஐஸ்வர்யம் கிடையாது. ஞானமும் ஐஸ்வர்யம் தான். ஈவன் நாலேஜ், the quintessential knowledge, பெருமாள் தான்
நமக்கு வழின்னு ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருக்கான் இல்லையா, அவன் தான் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல என்கிட்ட கிரைட்டீரியா கேட்டா நான் இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ், இபிடிஏ இதெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எவன் ஒருவனுக்கு பகவான் தான் அடைக்கலன்னு தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் தான் ரிச்சஸ்ட் மேன். அதை கூட தெரியாதவன் அவனுக்கு தான் பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் இன்னைக்கு கொடுத்துட்டுருப்பா பாருங்க ரிப்பப்ளிக் டேக்கு. தேசிகனுக்கும் ராமானுஜருக்கும் தான் பத்ம விபூஷன் கொடுக்கணும். ஏன்னா பத்மத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு ஆதாரபூதனா இருக்கக்கூடிய பெருமாள் தான் நமக்கு விபூஷன் தெரிஞ்சுட்டு இருக்காரு இல்லையா, அதனாலதான் அவருக்கு பத்ம விபூஷன் கொடுக்கணும்னு சொன்னேன். விபூஷன்னா ஆர்னமெண்ட், பத்மம்னா தாமரை. தாமரையில இருக்கின்ற பிரம்மாவுக்கு அப்பா யாரோ அவர் தான் எனக்கு விபூஷன் தெரிஞ்சவருக்கு தானே பத்ம விபூஷன் கொடுக்கணும். பத்மத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் நமக்கு புருஷக்காரையா இருக்கான்னு தெரிஞ்சிருக்கவளுக்கு தானே பத்மஸ்ரீ கொடுக்கணும் இல்லையா. ஸ்ரீ அவர் தானே பாரதத்துக்கே ரத்னம், அதனால அவருக்கு தானே பாரத ரத்னா கொடுக்கணும். அதனால அப்பேற்பட்டவன் பகவான். அதனால ஜேஷ்டா, ஜேஷ்டாய நமஹ, ஜேஷ்டாய நமஹ, ஜேஷ்டாய நமஹ. ஜேஷ்டனா இருந்துட்டா மட்டும் போராது, சிரேஷ்டனா இருக்கணும். யூ மஸ்ட் நாட் பி த, நான் தான் சுவாமி ரொம்ப வயசுல மூத்தவர் இருந்தா போருமா, ஞானத்துல மூத்தவர்னு சொல்லிக்கணும். அதனால ஜேஷ்டனா இருந்தா மட்டும் போராது, சிரேஷ்டனா இருக்கணும். ஜேஷ்ட சிரேஷ்ட பிரஜாபதி வருதா, அதனால சிரேஷ்டஹாக்கு சொல்றார். தைஹி சதானுபவ பிரீத்யா ஸ்தோத்ரைஹி பரிச்சரியமானஹ சிரேஷ்டஹ. நித்தியசூரிகள் எப்போதும் செய்யும் துதிகளினால் ஆராதிக்கப்பட்டவர். பெருமாளை ஆராதனை பண்ணிட்டே இருப்பாளாம். வைகுண்டத்தை பத்தி திருஷ்யம் சொல்றா சுபாலோபனிஷத்துல. போறோமோ இல்லையோ கேட்டு வச்சுக்கலாம் அது எப்படி சொல்றதுன்னு. அது ஒண்ணும். வைகுண்டத்தை பத்தி டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணும். ரெண்டாவது, இல்ல சுவாமி வைகுண்டத்துக்கு போவேள்னு சொல்றேளா போக மாட்டேன்னு சொல்றேளா தெரியாதே. விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர். இங்க பேசிட்டு இருக்கவா அத்தனை பேரும் உட்காந்து போறாளா இல்லையா, போறாளா இல்லையான்னு தெரியாது. போனவா யாரும் திரும்பி வந்தேன், போயிட்டு வந்தேன் நான் வைகுண்டத்துக்கு, நன்னாதான் இருக்கு, இங்கே விட நன்னாதான் இருக்கு, பஸ் ஃபெசிலிட்டிலாம் நன்னா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டா. விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர். ஆனா நம்மாழ்வார் ஒத்தர் தான் என்ன பண்ணார், இருக்கும் போதே வைகுண்டத்தை பார்த்துட்டார். அதனால அவர் கிளியரா எழுதி வச்சிருக்கார். வைகுண்டத்தில் எப்படின்னா, இங்க பெருமாளுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம இங்க பண்றோமோ அதையே தான் அங்க பண்ணிட்டு இருப்போமா. ஒருவேளை தப்பி தவறி உபன்யாசம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, கேட்கும் போது நன்னா இருக்குன்னு அங்கேயும் உபன்யாசத்தையே கேட்டுட்டு இருக்கும். அங்க முக்கூர் சுவாமி உபன்யாசம் நடக்கும். ஏன்னா அவர் மோட்ச நிச்சயமா அர்ச்சிராதிகதியில போயிருப்பார். நிசுமனை ஆராதிச்சவர், இஞ்சிமட் அழகிசிங்கர் கிட்ட சரணாகதி பண்ணவர், பரம பக்தர், பரம பிரபன்னன். அவர் வைகுண்டத்துக்கு போகாம அவர் வைகுண்டத்துல பெரிய சீட் இந்த மாதிரி போட்டு உட்காந்து வச்சிருப்பார். இன்னும் அங்க கொஞ்சம் தின் பாடியோட இருப்பார். ஏன்னா பெருமாளுடைய உடம்பு நமக்கு கிடைச்சிடும். வைகுண்டத்துல எப்படின்னா பெருமாளுடைய உடம்பு அவர் நமக்கு ஒரு போட்டோ காப்பி பண்ணி நமக்கு கொடுத்துருவார். நமக்கும் 4 கை இருக்கும், நமக்கும் சங்கு சக்கரம் இருக்கும். என்ன ஒண்ணு, மகாலட்சுமி பெருமாளுக்கு மட்டும்தான் சொந்தம், நமக்கு சொந்தம் கிடையாது. ஸ்ரீத்வத்திலையும் 2 விஷயங்கள் சொல்லுவா. 2 விஷயத்துல நமக்கு சிருஷ்டித்வத்திலையும் சிருஷ்டிக்க முடியாது. இப்ப பகவான் லோகத்தை சிருஷ்டிக்கிறார்னா அவர் ஒண்ணு சிருஷ்டிக்கிறார், நான் ஒண்ணு சிருஷ்டிக்கிறேன்னு சொல்ல முடியாது. சிருஷ்டித்வத்தை அவர்கிட்ட வச்சுட்டு இருப்பார், மகாலட்சுமித்வத்தை அவர்கிட்ட வச்சுட்டு இருப்பார். பாக்கி எல்லாத்துலயும் அவருக்கும் நமக்கும் சேம் ஸ்டேட்டஸ் வந்துடும். ரேஷன் கார்டுல போட்டோ எல்லாம் வச்சு அங்க ஐடென்டிபிகேஷனே கிடையாது. ஏன்னா போட்டோ படி பார்த்தா எல்லாருக்கும் ஒரே மூஞ்சி தான் இருக்கும் வைகுண்டத்துல. இங்க எப்படி இருக்கோமோ இல்லையோ, வைகுண்டத்தை போயிட்டோம்னா பெருமாள் மாதிரியே மூஞ்சி. அதனால அங்க பார்த்தேன்னா ஐரமதம் சோமசதனம்லாம் இருக்கும். எல்லாரும் அங்க பார்த்தேன்னா பூ தொடுத்துட்டு இருப்பாளாம், சந்தனம் அரைச்சுட்டு இருப்பாளாம், வித்வான்கள்லாம் பேசிட்டு இருப்பாளாம். என்ன பேச்சுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இந்த உபன்யாசம் பண்ணும்போதே பாருங்க, இன்னும் 2-3 நாமாக்கு பண்ணிடணும். அப்படி பண்றதுக்குள்ளேயே கொஞ்சம் பசி எடுக்கிறாப்புல இருக்கும். ஒண்ணுமே நீ காத்தால நம்ம பண்ணலை. இத்தனைக்கும் நமக்கு தான் சேவை பண்ணா காத்தால, நம்ம யாருக்கும் சேவையே பண்ணல இல்லையா. நமக்கு தான் காத்தால சேவை நடந்திருக்கு, நம்ம யாருக்கும் சேவை பண்ணல. ஆனா பசி எடுக்கும். அப்படி கொஞ்சம் கிள்றாப்புல இருக்கும். காலாளும் நெஞ்சழியும் கண் சுழலும் கண்மோவும்னு ஆழ்வார். கொஞ்சம் அப்படி கண்ணு சுத்துறாப்புல இருக்கும். சாப்பிடணும்னு தோணும், கொஞ்சம் கொதிக்க விட்டா இதெல்லாம் தோணும். பார்த்தேடா ஒரு காரியமும் பண்ணல, நம்ம ஸ்விம் கூட பண்ணின்னு வரல. என்ன எடுத்து பகவான் நம்மள அப்படியே பஸ்ல உட்காத்தி வச்சு பஸ்ஸோட இங்க கூட்டுன்னு வந்துட்டார். எங்கேயாவது இது நடக்குமா? இவ்வளவும் பண்ணி நமக்கு பசி எடுக்கிறதுனா பாத்துங்க, இதெல்லாம் வைகுண்டத்துல இருக்காது. எந்த வைகுண்டத்து இதெல்லாம் இல்லாமல் பகவானை அனுபவிப்போமோ அப்பேற்பட்ட பகவானுக்கு சிரேஷ்டன்னு பேர். சிரேஷ்டாய நமஹ, சிரேஷ்டாய நமஹ, சிரேஷ்டாய நமஹ. அடுத்தது முக்கியமான ஒரு நாமா, ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க.
ஏன்னா நீங்கள்லாம் எவ்வளவு பேர் வாதிகளை ஓட போட்டி போட போறேன்னு தெரியல. லௌகீக வாழ்க்கையிலேயே பல பேர் கேட்பா, என்னன்னா இது என்ன ஸ்ரீ வைஷ்ணவாள் மட்டும் பெருமாள் கோவிலுக்கு மட்டும் போறாளே, அவ எந்த கோவிலுக்கும் போக மாட்டா, அது வேற. ஆனா கேட்கிற கேள்வி எப்படி இருக்கும், நீங்க எல்லா கோவிலுக்கும் ஏன் போக மாட்டேங்கிறீள்? கேட்கறாளா மாமி? எல்லாரும் கேட்கறா இல்லையா? பாவம் மாமி இஸ் ஆல்சோ ஃபேசிங் த சேம் ப்ராப்ளம். அதனால எனக்கு நிறையவே ப்ராப்ளம். போற இடத்துல எல்லாம் பாதி ஆர்கனைசேஷன் என்னை கூப்பிடவே மாட்டா, திருமணம்லாம் போட்ட உடனே. இது என்ன பெருமாள் கோவிலுக்கு மட்டும்தானே போவார், பிடிக்கிறேன் பாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதனால ஒரு இடத்துல எனக்கு உபன்யாசம் கொடுத்துட்டா, சாஸ்தா பிரீத்தி. சாஸ்தா பிரீத்தி தான் எனக்கு டாபிக். இப்ப நான் என்ன பண்ணுவேன், கொடுத்துட்டா. நான் அப்ப பண்ணேன், சாஸ்தா விஷ்ணுரசேஷஸ்ய ஜகதோயோ ஹிருதி ஸ்திதா. எனக்கு பிரஹ்லாதன் ஃபில் பண்ணி வச்சிருக்கார். சாஸ்தா இஸ் ஈக்குவல் டு பெருமாள் எழுதி வச்சிருக்கார். சாஸ்தா விஷ்ணு, அதனால பிரீத்தி, எனக்கு விஷ்ணுவை கண்டா பிரீத்தின்னு சொல்லிவிட்டு உபன்யாசம் பண்ணிவிட்டேன். சம்பாவனை கொடுக்கல அப்புறம். அதனால சாஸ்தா விஷ்ணு ரசேஷஸ்ய. அதனால பிரஜாபதி. பிரஜாபதினா யாருன்னா பிரம்மா அப்படின்னா பொதுவா எடுப்பா. இதெல்லாம் ஜெனரல் டெஃபினிஷன், என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க டிபேட்ல ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து தரேன். பிரஜாபதிங்கிற வார்த்தை பொதுவா பிரம்மாவுக்கு வரும். பொதுவா புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரஜாபதி பிரம்மா. ஆனா ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. வேதத்துல பிராஜாபத்தியம்னு ஒரு யாகம் சொல்லியிருக்கா. there is one yaga like சுதர்சன ஹோமம், சண்டி ஹோமம், இதெல்லாம் இருக்க மாதிரி பிராஜாபத்தியம்னு ஒரு யாகம். 18 day யாகம். அது ஒரு நாள் 2 நாள் இல்லை. you have to do it for 18 days, morning 6 to evening 6 அப்படின்னா பாத்துங்க. மார்னிங் 6 to evening 6னா 12 மணி நேரமா? 12 மணி நேரம் இன்ட்டு 18 நாள் பண்ணணும். அதுக்கு பிராஜாபத்தியம்னு பேர். அந்த பிராஜாபத்தியத்துல யாருக்கு ஹவிச கொடுக்கணும்னு ஒரு கேள்வி அந்த காலத்துல. அதுக்கு பட்டபாஸ்கரர் வியாக்கியானம் பண்றார். பிரஜாபதி இதி நாராயணஹா. பிரஜாபதினா நாராயணன் எடுக்கிறார். அதனால்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பெருமாளுக்கு ஒரு பேர் பிரஜாபதி. இல்லையே சுவாமி பிரம்மாவுக்கு பேராச்சேன்னா பெருமாளுடைய பேரை பிரம்மா வச்சுருக்கார். நிறைய பேர் என்ன பண்ணிடுவா, இப்போ வந்து இந்த கம்யூனிஸ்ட் இருந்த காலத்துல எல்லாம் ஒரு பெரிய ஆள் இருந்தார். அவர் தானே ஸ்டாலின்னு பேரு. ஸ்டாலின் அவருக்கு தானே பேர். இந்த கம்யூனிஸ்ட் ரெஜிம் ரஷ்யால இருந்தவர் தானே சுவாமி. கால் மார்க்ஸா, அவர் பேர் என்ன, லெனின். அப்புறம் இந்த ஸ்டாலின்லாம் யாரு, அவர் தானே, அவரும் கம்யூனிஸ்ட் தானே, ரஷ்யன். அவர் கம்யூனிஸ்டா அவரு? ஆமா கம்யூனிஸ்ட். உடனே இங்க என்ன பண்ணிவிட்டா, தமிழ் சப்போர்ட்டர்ஸ்லாம் நிறைய பேர் நம்ம ஊர்ல உண்டு. தமிழ் தான் பேச வேண்டும். ஆனா பிள்ளைக்கு மட்டும் அந்த பேர் வச்சுவிட்டா. பார்த்தேடா, பிள்ளைக்கு அந்த பேர். இப்ப ஏன் இவருக்கு பேர் ஸ்டாலின் ஆச்சுன்னா, அவர் பேர் இவருக்கு வச்சிருக்கா, இவர் பேர் அவருக்கு வைக்கல. அவர் பேரு தானே இவருக்கு வச்சிருக்கா. பிரஜாபதிங்கிறது பெருமாள் பேரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. தம் பிள்ளை பிரம்மாவுக்கும் தான் வச்சிருக்கா. நிறைய பேர் அதுல என்ன ஆயிடும், தாத்தா பேரை பேரனுக்கு வைப்பா. அது குழம்பிப்படும். சம்பத்து கிருஷ்ணா, கிருஷ்ணா சம்பத், திருப்பி 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 இதே நாமா வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் பேரை பிரம்மா தம் பிள்ளைக்கு வச்சிருக்கார் பிரஜாபதி. அதுல ஒரு கன்ஃபியூஷன் இல்ல, பிரம்மாவே சொல்லிவிட்டார், ஐ எம் பி பிரஜாபதின்றார். பி பிரஜாபதி அப்படின்னா என்ன, பிரஜாபதி பிரஜாபதி, பிரஜாபதி பெருமாள், பெருமாள் பிள்ளை தான் பி பிரஜாபதின்னு விட்டார். ஒண்ணு. ரெண்டாவது, பிராஜாபத்தியம்ங்கிற யாகத்துல பிரஜாபதினா பெருமாள். இன்னொன்னு பிரஜாஹானா என்னன்னா, நித்தியசூரிகளுக்கு பிரஜாஹான் பேர். நன்னா தெரிஞ்சுக்குங்க. பத்தர்கள் நாம், சரணாகதி பண்ணா முக்தர்கள். அங்க ஏற்கனவே அபாரிஜின்ஸ் மாதிரி இருக்கா பாருங்க, அவளுக்கு நித்தியசூரிகள்னு பேர். நித்தியசூரிகளுக்கு பிரஜாஹான் பேர். அந்த நித்தியசூரிகளான அனந்தாழ்வான், கருடன், விஸ்வக்சேனனான பிரஜாக்களுக்கு பதி. பத்தினா சுவாமின்னு அர்த்தம். பதி டசன்ட் டினோட் ஹஸ்பண்ட். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்ஸ்கிருதத்துல பத்தினா இவர் தான் சுவாமி என் பதி அப்படின்னா மாமிக்கு சம்ஸ்கிருதம் தெரியலேன்னு அர்த்தம். ரெண்டாவது, ஆசீர்வாதம் பண்ணும்போது தீர்க்க சுமங்களி பவ. சான்ஸ்கிரிட் படி தப்பு, தீர்க்க சுமங்களா பவன் தான் சொல்லணும். சுமங்களி பவ அப்படின்னா மாமாவுக்கு இங்கிலீஷ் தெரியல, சம்ஸ்கிருதம் தெரியல. இதெல்லாம் கிளீனா அவ பேசுறதுலேயே கண்டுபிடிச்சுடலாம். சுவாமி நான் ஏதோ நன்னா ஆசீர்வாதம் பண்ணணும்னு பண்ணேன், அதுவே தப்பா முடிஞ்சு விடுது பாருங்க. அதனாலதான் ஆசீர்வாதம் பண்ணாம இருக்கிறதே தேவையில்லையான்னு தோணிடுறது. ஆனா நன்னா இருன்னு சொல்றது எவ்வளவு சுலபமா இருக்கு. அதனால அது ஒண்ணும். தீர்காயுஷ்மான் பவா அதுவும் தப்பு. சுவாமி நீர் எல்லாம் சொல்றதெல்லாம் தப்புங்கிறீர், என்னன்னே புரியல, இதெல்லாம் தப்பு சான்ஸ்கிரிட் படி. ஓகே, விஷயத்துக்கு வரேன். அதனால பிரஜா, பிரஜானா நித்தியசூரிகள். பத்தினா சுவாமின்னு அர்த்தம், லீடர்னு அர்த்தம். இப்ப லீடருங்கிற அர்த்தம் தெரிஞ்சுட்டா நிறைய மாமிகள் இவர் தான் எனக்கு பத்தின்னு சொல்ல மாட்டா பாருங்க. இவர் தான் லீடர்னு யாராவது ஒத்துப்பாளோ, ஒத்துக்க மாட்டா. அது அந்த அர்த்தம் தெரிஞ்சுட்டு தானே. அதனால பிரஜாக்களான நித்தியசூரிகளுக்கு பதி பிரஜாபதி. புரியுறதா?
இப்போ பிரஜா, இப்போ நான் படிக்கிறேன், இப்போ நீங்க சான்ஸ்கிரிட் டக்குன்னு புரிஞ்சு போய் பாருங்க. பத்த முக்தேபியா, முக்தேபியானா ஒரு டிக்ளென்ஷன், ராமேபியா ஒரு அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் சான்ஸ்கிரிட் எங்க தொட்டுந்தா கூட லைஃப்ல ராமஹ ராமோ ராமாஹ ராமம் ராமோ ராமாணு ராமேன ராமாபியாம் ராமைஹி ராமாய ராமாபியாம் ராமேபியஹ ராமஸ்ய ராமயோஹோ ராமாணாம் ராமேபியோ ராமயோஹோ ராமேஷு அந்த இடத்துல வருதா பியஹ. அதே மாதிரி பத்த முக்தேபியஹ பிரகிருஷ்டதயா ஜாயந்தே பவந்தி இதி பிரஜாஹ சூரயஹ. பத்தர்கள் முக்தர்களை காட்டிலும் வேறுபட்ட நித்தியர்களான பிரஜாக்களுக்கு தேஷாம் பதிஹி சுவாமி நித்திய பரிச்சரணீயா, அவர்களுக்கு பதியா இருக்கக்கூடியவருக்கு பிரஜாபதினு பேர். அதேதான் நம்ம பகவத்பாதாள் எடுக்கிறார். ஈஸ்வரத்வேன சர்வாசாம் பிரஜானாம் பதிஹி பிரஜாபதிஹி பிரஜாபாலகத்வாத்வாத் பிரஜாபதிஹி பிரகர்ஷேன ஜனதீதி பிரஜா. இது துவைத சம்பிரதாயத்தில் எடுக்கிறா. அதனால அந்த பிரஜாபதிக்கு நாமம் சொல்லிடுறேன். பிரஜாபதயே நமஹ, பிரஜாபதயே நமஹ, பிரஜாபதயே நமஹ. இப்போ நான் இப்போ ஒரு மாமிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். ஏதாவது நிறைய பேர் கேட்பா, ஏன் நீங்க பெருமாள் கோவிலுக்கு மட்டும் போறேன்னு. பொதுவா கோவில்களுக்கு திரிமூர்த்தி க்ஷேத்திரம்னு பேர். ஒரு கோவில்னு எடுத்துட்டா 3 மூர்த்திகளும் இருக்கணும். பிரம்மா இருக்கணும், சிவா இருக்கணும், விஷ்ணு இருக்கணும். அதுதான் ஆகம சாஸ்திரப்படி திரிமூர்த்தி க்ஷேத்திரம். யூ ஹேவ் டு அக்செப்ட். ஆனா பிரம்மாவுக்கு ஒரு சாபம், அவருக்கு கோவிலே இருக்கக்கூடாது. அதனால நமக்கு வந்து திரிமூர்த்தி க்ஷேத்திரங்கள்ல த்விமூர்த்தி க்ஷேத்திரம் ஆயிடுது. 3 became 2. 2ல என்ன ஆயிடுச்சுன்னா, பெருமாளை முக்கிய தேவதையா வச்சுட்டு வேற எந்த தேவதையையும் சந்நிதியில வைக்கப்படாது. ரொம்ப கடிபிடி. அதனாலதான் சில க்ஷேத்திரங்கள்ல மட்டும் சிவனுக்கு ஒரு சந்நிதி உண்டு. திருக்கோஷ்டியூர் சேவிச்சல்னா உள்ள போகும்போதே சிவன் சந்நிதி இருக்கும். திருக்குறுங்குடி சேவிச்சல்னா அங்க சிவனுடைய சந்நிதி பிரதட்சிணத்துல இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சிவபெருமானுடைய க்ஷேத்திரங்கள்ல விஷ்ணு சந்நிதி இருக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ ஒண்ணுமே இல்லை. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சந்நிதி இருக்கும். நிலா திங்கள் துண்டத்தான் பேர். 108ல உத்தரவர், 108 திவ்யதேசத்துல அவர் ஒருத்தர். காமாட்சி அம்மன் சன்னதிக்கு போறேள், பின்பக்கமா போனேன்னா அவரை வந்து திறந்து விட்டேன்னா அவர் சொல்லுவார், 108 அப்படின்னு கேட்பாரு. ஸ்டாண்டர்டா ஒரு கேள்வி, 108 அப்படிங்கிற. ஆமா சுவாமி 108 வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதிகேசவ பெருமாளை சேவை பண்ணி வைப்பார். கல்வனூர்னு பேர் அதுக்கு. அதனால இந்த மாதிரி க்ஷேத்திரங்கள்லாம் உண்டு. சிவனை தாராளமா ருத்ரம் சமக்கம் சொல்லி ஆராதிக்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவாள்ல ருத்ரம் சமக்கம் கத்துக்கணும், ட்ரூ. ருத்ரம் சமக்கம் சொல்லணும், ட்ரூ. சிவனை சேவிக்கலாம் மனசால. சிவன் கோவில் தான் விருத்தம்ங்கிறது சாஸ்திரம். ஏன்னா அந்த ஆகம சாஸ்திரத்துல சில இடத்துல காப்பாளிக்காள் மாதிரி இருக்கிறவாள்லாம் சொல்லி வச்சிருக்கா. அதாவது வந்து கள்ள குடிச்சுட்டு பீடியெல்லாம் பிடிச்சாதான் சன்னியாசி அப்படின்னு சில வரிகள்லாம் இருக்கு ஆகமத்துல, சைவ ஆகமத்துல. இதெல்லாம் கொஞ்சம் வேதத்துக்கு விருத்தமா இருக்கிறதுனால கபாலம்னா ஸ்கல். நம்ம பொதுவா பாருங்க, நம்ம மாத்துல எல்லாம் யாராவது போயிட்டான்னு வச்சுக்கோங்க, பரமதிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, 12 நாள் பொதுவா ஆராதனம் கூட பண்ண மாட்டா. வைகுண்ட சமாராத ஆனவன தான் தீட்டே போகும். விருத்தி தீட்டும் உண்டு, போன தீட்டும் உண்டு. ஆனா கபாலத்தை ஆத்துல வச்சிருந்தா எப்படி? அதனால காப்பாலியா இருக்கிறதுனால சிவன் கோவில்ல பஸ்ம பூமி. அதாவது இன்னைக்கு நீங்க உஜ்ஜயின்க்குலாம் போனீங்கன்னா மகாகாலேஸ்வர், அங்க அப்படியே எரியிற பணத்திலேருந்து எடுத்துன்னு வந்து சாம்பல ராத்திரி 12 மணிக்கு பூசுவா லிங்கத்துக்கு. இதெல்லாம் ஆகம விருத்தமா இருக்கிறதுனால பெரியவாள்லாம் போகாம வச்சுட்டு இருக்கா. அதனால்தான் சங்கர பகவத் பாதாள் ரொம்ப ஆச்சரியமா சங்கர மடத்தை நிர்மாணம் பண்ணும்போது கூட பத்ரிகாசிரமம், பூரி ஜெகநாத், துவாரகா, சிருங்கேரி தான் பண்ணார். பக்கத்துல கேதார்நாத் இருக்கு, பக்கத்துல நாகராஜர் இருக்கார், பக்கத்துல சோம்நாத் இருக்கார், போல சங்கர பகவத் பாதாள். ஏன்னா இதெல்லாம் ஆகமத்துக்கு விருத்தமா இருக்கிறதுனால. அதனால மாமி கிளியர்லி டிஃபெண்ட். எல்லார்கிட்டே இதெல்லாம் பாயிண்ட் எல்லாம் எடுத்து விடுங்க, அவகிட்ட பாயிண்டே இருக்காது சொல்றதுக்கு. அதனால பிரஜாபதிச்சரதி கர்ப்பே அந்தஹா அப்படின்னு வருது வேதத்துல. அதனால பிரஜாபதியா இருக்கக்கூடியவன் பகவான். அடுத்த நாமம் ஹிரண்ய கர்ப்பா. இந்த ஹிரண்ய கர்ப்பாக்கு அப்புறம் அர்த்தம் சொல்றேன். இந்த ஹிரண்ய கர்ப்பாக்கெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நிருசிம்மனை பத்தி 2 வார்த்தை.
ஏன்னா முக்கூர் சுவாமியுடைய ஆஸ்தானத்துல இருக்கிறதுனால நிருசிம்மனை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. கிருஷ்ணாவதாரத்திலையும் நிருசிம்மன் இருக்கார். எப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துல ருக்மிணி ஒரு சந்தேஷம் எழுதி அனுப்புறா, கிருஷ்ணா என்னை இந்த சிசுபாலன்கிற ஒரு திருநாய்கிட்டேருந்து காப்பாத்துங்கிறார். நான் சொல்லல திருநாயின்னு, அவ சொல்லி அனுப்புறா. இத்தனைக்கும் சிசுபாலனோட ருக்மிணிக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுத்து, ரிசப்ஷன் ஆயிடுத்து, ஜானவாசம் ஆயிடுத்து. கல்யாணம் மட்டும்தான் பெருமாளோட. அந்த காலத்தை பாருங்க எவ்வளவு மாடர்னா நடந்திருக்கு இல்லையா. த்ரில்லிங் மேரேஜ்னா அதுதான் த்ரில்லிங் மேரேஜ். பாருங்க இன்விடேஷன்ல சிசுபாலா வெட்ஸ் ருக்மிணி. பட்டர் வந்த சுவாமிக்கும் தெரியுது சிசுபாலன் தாங்க உட்காந்துட்டு இருக்கா. 2 பேருக்கும் ஜானவாச ஊர்வலம் சிசுபாலனோட, ரிசப்ஷன் சிசுபாலனோட, பட்டப்பா எல்லாம் பேக் எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிவிட்டாரு சிசுபாலா வெட்ஸ் ருக்மிணின்னு. அடுத்த நாள் கல்யாணம் பண்ணும்போது மட்டும் கிருஷ்ண தூக்கின்னு போயிடுறாரு. கண்ணாளங்கோடித்து கன்னிதன்னை கைபிடிப்பான் அனார்ந்திருந்த சிசுபாலன் தன் தேசழிந்து அன்னார்ந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த கண்ணாளன் அப்படிங்கிற ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில. அதாவது எல்லாம் ருக்மிணிக்கு சிசுபாலனோட, பாணி கிரகணம் மட்டும் கிருஷ்ணரோட. அப்படி நடந்துதான். அப்ப அவ எழுதி அனுப்புறா இல்லையா. அப்ப எழுதி அனுப்பும் போது ஒரு ஸ்லோகத்தை சொல்றா, காலே நிருசிம்ஹா அப்படின்னு எழுதுறா. கிருஷ்ணா உனக்கு நிருசிம்மன் ஒரு பேர் இருக்கே, நீ கிருஷ்ணனா இருந்தா லேட்டா வருவே, ஆனா நிருசிம்மனா இருந்தா லேட்டஸ்டா வருவியே, நான் எழுதுற கடுதாசியிலேந்து நீ பிளந்துண்டு வெளில வர மாட்டியா அப்படின்னு நரசிம்மரை தியானம் பண்றா. அதனால கிருஷ்ணாவதாரத்துல யாதவ சிம்ஹம், ராமாவதார காலத்துல விபீஷணன் சரணாகதி பண்ண வரான். அப்போ சுக்ரீவன் சொல்றான் விபீஷணன் அங்கீகாரம் பண்ணிக்கப்படாதுன்னு. அப்போ பெருமாள் சொல்றார், கவலைப்படாதே, இவனை ஏமாத்த வந்தாலும் நான் அந்த விபீஷணனை எப்படி எதிர்க்கணும்னு தெரியும், சமயம் வந்துடுத்தான நகத்தால கீறுவேங்கிறார். அங்குல்ய கிரேணதான் ஹன்யானு இச்சன்னு ஹரிகணேஸ்வர. ஹே குரங்கு கூட்டத்துக்கு தலைவனான சுக்ரீவா, நினைச்சா நகத்துல கூட பண்ணுவேன் அப்படின்னு விட்டார் பகவான். நகத்தால கூட பண்ணுவேன். அவர் என்ன சொன்னார், நான் மனுஷனா பிறக்கிறேன்னார். ஆனா தன்னையும் மீறிண்டு போன அவதார ஞாபகம் வந்து கொடுத்து. இனர்ஷியான்னு பிசிக்ஸ்ல சொல்லுவா. நீங்க பஸ்லயே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த 9 நாள் இப்படியேதான் இருக்கும், பஸ்ல போறாப்லயே இருக்கும். இப்ப நீங்க ஆத்துக்கு போனோடனே எங்கேயோ போறாப்ல, அடுத்தது எங்கேன்னு கேட்பேள். யாராவது இருப்பா, அடுத்தது எங்கேன்னு கேட்பேள். ஏன்னா இப்படி இறங்கி ஏறி பஸ்ல போய் பழக்கமா இனர்ஷியா ஆஃப் மொமெண்டம் அந்த இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துடும். பெருமாள் நிருசிம்மனா அவதாரம் பண்ணி அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. அதனால ராமாவதாரம் எடுக்கும்போது கூட அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நிருசிம்மாவதாரம் ஞாபகம் வந்து கொடுத்தான். அங்குல்ய கிரேண தான் ஹன்யான், நகத்தால வியாபாரம் பண்ணுவேன். ஒரு பெரிய ராஜா மல்லர் கையால சண்டை போடுவார், காலால குத்து சண்டை போடுவார். நான் அவனை பூருவேன் அப்படின்னு சொல்லுவார. ராமர் போய் நான் பூருவேன்னு சொல்லுவார. ஏன் பூருவேங்கிறார், நிருசிம்மாவதாரம் ஞாபகம். கிருஷ்ணனா இருந்தா ருக்மிணி ஞாபகப்படுத்துறா நீ நிருசிம்மன்னு, ராமனா இருந்தா ராமரே ஞாபகப்படுத்திக்கிறார் நான் நிருசிம்மன். அப்படின்னா அந்த நிருசிம்மன் எவ்வளவு பேருக்கு ரோல் மாடல் பாருங்க. நிருசிம்மன் பெருமாளுக்கே ரோல் மாடல். அதனால அந்த பெருமாள் நிருசிம்மன் அவனை பத்தி சொல்றார். பூகண்டம் வாரணாண்டம் பரபர விரட்டம் டம்படம் போரு டம்பம் டிம் 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 டிடிம்பம் தஹமபி தஹமை ஜம்ப ஜம்பைஸ் ஜம்பைஸ் துல்யாஸ் 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 தும 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 துமகை குங்குமாங்கை குமாங்கை ஏதத்தே பூர்ணயுக்தம் அஹரகரஹரஃ பாதுமாம் நாரசிம்ஹ சங்கம் சக்கரம் சாபம் பரசம சமிஷும் சூலபாஷாங்குஷாஸ்திரம் வஜ்ரம் கேட்டம் கல முசலகதா கந்தமத்யுக்ரகண்டம் ஜுவாலா கேஷம் திரிநேத்திரம் ஹரமுசலகதம் ஹாரகேயூரபூஷம் வந்தே பிரத்யேக ரூபம் பரபத நிவச பாதுமாம் நாரசிம்ஹ நாசாக்ரம் பீனகண்டம் பலபத மதனம் பத்தகேயூரஹாரம் ரௌத்ரம் தம்ஷ்ட்ராகராளம் அமித கணகுணம் கோட்டி சூர்யாக்னி நேத்திரம் காம்பீரியம் பிங்களாட்சம் பிருகுடித வமுகம் ஷோடசாத் அர்த்தபாகும் வந்தே பீமாட்டஹாசம் திரிபுவன விஜய பாதுமாம் நாரசிம்ஹ. முதல் நாள் சிம்ஹாச்சலத்துல பெருமாள் வராகத்தோடு கலந்து பூமி தேவியை இடர்ந்தெடுத்த வராக பகவானாய் வராக நிருசிம்மனை சேவிச்சோம். இன்றைய தினம் கார்த்தால யாதகிரி குட்டால நிருசிம்மனை சேவிச்சோம். அடுத்தது வாடப்பள்ளியில லக்ஷ்மி நிருசிம்மனை சேவிச்சோம். இப்போ இங்கேயும் ராஜலட்சுமி சமேத பெருமாளை சேவிக்க போறோம். மட்டப்பள்ளி நிருசிம்மன், சாயங்காலம் வேதாத்ரி நிருசிம்மன், நாளைக்கு கார்த்தால பானக நிருசிம்மன். கீழே ஒரு நிருசிம்மனை சேவிப்பேள். மலைக்கு மேல நாளைக்கு ஏறணும். அது மோஸ்ட்லி வெஹிக்கல்லாம் இருக்காது, கால் வச்சுதான் ஏறணும் போல இருக்கு. அதனால பானக நிருசிம்மன் ரொம்ப ஆச்சரியமா இருப்பார்.
பானக நிருசிம்மனுக்கு விசேஷம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அங்க பகவானுக்கு நீங்க பானகம் சாத்திரல், அதாவது கற்கண்டுலயும் பானகம் கரைக்கலாம், வெள்ளத்திலையும் கரைக்கலாம். இது ஹிந்தியில குடு அப்படின்பா. அந்த குடை வச்சியும் நீங்க குடு வாட்டர் பண்ணலாம், சீனியை வச்சியும் சீனி வாட்டர் பண்ணலாம். அது பானகம். பானகம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அது பானகம் கிடையாது, அது கம் இல்ல, கம். அது கம்மா சாப்பிட்டாதான் நல்லதுன்னு அதனால கம்னு வச்சிருக்கா பாருங்க, பானகம். அதனால அந்த பானகத்தை நாளைக்கு அங்கேயே விற்பா. நீங்க அது அவளுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அதனால அதை நீங்க வாங்கி பட்டர் கிட்ட கொடுத்தேன்னா, ஒரு டம்ளர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அளவுக்காக சொல்றேன், ஒரு டம்ளர் பானக்கம் அப்படியே பகவான் வாயில சாதிச்சுட்டே வரார். பெரிய ஓட்ட பகவானுடைய நிருசிம்மனுடைய வாயில சாதிச்சுட்டே வரார். கரெக்டா அந்த டம்ளருடைய பாதி அளவு கொட்டி முடிக்கும் போது குளக் குளக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். பெருமாள் போறோம்னு சொல்றாரு. ஏன்னா நம்மாத்து குழந்தைக்கு நீங்க ஊட்டும் போது போழுமா அப்படின்னு கக்கிட்டு தானே நீங்க அதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் பாருங்க. பானக நிருசிம்மன் அதோட பாதி நிறுத்திடுவார், பாக்கி பாதி பானகம் தான் பிரசாதம். இப்போ ஒரு பெரிய அண்டா முழுக்க கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, கரெக்டா அதுல பாதியில தான் கொப்பளிப்பார் பகவான். நீங்க எவ்வளவு அளவு எடுத்துக்கிறீங்களோ சங்கல்பம் பண்றீங்களோ அதுலதான் பாதி கரெக்டா வரும். ஒரு குளக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். இதை நாளைக்கு நீங்க காத்தால ரசிப்பேன். இன்னொன்னு, நம்ம ஆத்துல ஒரு சுகர்லெஸ் பிஸ்கட் வச்சாலே ஒரு எறும்பு மொய்க்கும். இங்க பானகம் அவ்வளவு சிந்திராலே ஒரு ஈ இருக்காது, ஒரு எறும்பு இருக்காது. நாளைக்கு நீங்க அதை சேவிப்பேன். நம்ம மாத்துல ஒரு பிஸ்கெட்டை வச்சுட்டு அதுக்கு சுத்தி தண்ணி எல்லாம் வச்சு அதுக்கு பிளேட்டை வச்சு, இந்த ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் கோவில் கட்டும்போது கோவிலை சுத்தி தண்ணியை போட்டு முதலையை போட்டெல்லாம் பண்ண வருங்க. அந்த மாதிரி ஒரு சுகர்லெஸ் பிஸ்கெட்டுக்கு ஒரு பிஸ்கெட் ஒன்று விற்கிறா. அது எப்படின்னா அதுல சர்க்கரை இருக்காது, உப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதுல ரொம்ப பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் பண்ணாதான் அந்த பிஸ்கெட்டை நம்ம சாப்பிடுவோம். அதுவும் பிராரப்த கர்மா உண்டு. அதுல எதுவும் உப்பு இருக்காது, சர்க்கரை இருக்காது. அதுக்கு இந்த பாவிப்பட்ட எறும்பு வரும் பாவம், அதை சாப்பிட்றதுக்கு வரும். அதுக்கு நம்ம சுத்தி தண்ணி எல்லாம் வைப்போம். நாளைக்கு நீங்க காத்தால பார்ப்பேன், காலை பிச்சுக்கு 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 பிச்சுக்குன்னு ஒட்டும், ஆனா ஒரு எறும்பு இருக்காது, எப்படின்னே தெரியாது. அதனால அப்பேற்பட்ட பானக நிருசிம்மனை சேவிக்க போறேன். அதனால இப்ப வெறும் நிருசிம்மன் தான். இப்ப நீங்க ஆத்துல போய் யாரை சேவிச்சேன்னா நிருசிம்மன். ரெண்டாவது ஆளே ஞாபகத்துக்கு வராது பாருங்க. அஹோபிலத்துல ஜுவாலா, அஹோபில, மாலோல, குரோடா, காராஞ்ச, பார்கவஹ, யோகானந்தஹ, சத்ரவட்டஹ, பவனோ நவமூர்த்தையா. அதுல உக்ர நிருசிம்மனை சேவிக்கலாமா வேண்டாமா அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா அது பல பேர் கால் கொஞ்சம் நடந்தாலே கால் வலிக்கிறது. அதனால இது அஹோபலத்துல எல்லாம் கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கோங்க. people who do not have the confidence to walk. ஏன்னா சில க்ஷேத்திரங்கள் நவநிருசிம்மனையே வெஹிக்கிளோட கூட்டின்னு போயிடுவோம், ப்ராப்ளம் இருக்காது. 4-5 கொஞ்சம் நடக்கணும், நன்னா நடக்கணும், பாத்தெல்லாம் சரியாலாம் இருக்காது. நீங்க பாதி வழியில நான் திரும்பி வரேன், எனக்கு துணைக்கு யாராவது வேணும்னு சொன்னா யாரும் வர மாட்டார், பெருமாள் தான் வருவார். பிரஜாபதி சரதி கர்ப்பே அந்தஹான்னு சொல்லிட்டே வருவாங்க, சத்கத ஏ நமஹா சொல்லிட்டு தான் நீங்க வரணும். ஏன்னா பாதி வழியில போயிட்டு திரும்பி வரணும்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அதனால கீழே பிரகலாதன வரதனை சேவிப்பள், அது நிச்சயமா உண்டு. 2-3 நிருசிம்மன் தாராளமா போய் சேவிக்கலாம். பாவன நரசிம்மர்லாம் வண்டி ஆடும், இன்னைக்கெல்லாம் ஆடினது. we have come by the best of the road. இப்போ பாவன நரசிம்மருக்கு அப்படியே ரோடு கவுந்துப்படும், அந்த ஜீப் அப்படி ஆடும், மலை மேல் நம்பிக்கை போறாப்புல இருக்கும். அதனால இதை பிடிச்சுக்கணுமா அதை பிடிச்சுக்கணுமா, இதை கை விட்டு போயிடுத்தே அது இருக்குல்லன்னு சொல்லக்கூடாது. அதனால அப்படி இருக்கிறவா ஹோட்டல்ல தாராளமா தங்கிடலாம். 2 நைட் அஹோபிலத்துல ஹால்ட். அதனால யூ கேன் சூஸ் டு ஸ்டே, இட் இஸ் யுவர் சாய்ஸ். பெப்சி உங்கள் சாய்ஸ் மாதிரி இது ஸ்டேயிங் இஸ் யுவர் சாய்ஸ். அதனால அங்க வந்துட்டு கால் வலிக்கிறதே கை வலிக்கிறதுன்னா யார்கிட்ட சொல்றாளோ அவளுக்கும் அதே வலிதான். அதனால அது ஒண்ணு நன்னா பாத்துக்கோங்க. எல்லா இடத்துலயும் நிருசிம்மன் தான். அது ஒண்ணும் இப்ப வேதாதிரி ஆயிடுத்து, மங்களகிரி ஆயிடுத்து, பெஞ்சல கொன்னா அது ரொம்ப கேத்தவரத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, கேத்தவரம் போட்டிருக்கோம். அடியனுடைய தாயார்னா இப்பதான் சேவை இருந்துட்டு வந்தா. போன வாட்டி இப்போ 1 மாசம் இருக்கிறதுக்கு முன்னாடி கேத்தவரம் போக முடியல. ஒன்னும் இட் ஹாஸ் ஃபார் லாங் பீன் அ நாக்சலைட் ஏரியா. அது நீங்க நன்னா தெரிஞ்சுக்கணும். இட் ஹஸ் பீன் அ நாக்சலைட் ஏரியா. கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் குறைஞ்சிருந்ததுங்கிறதுக்காக நாங்க ப்ரோக்ராம்ல போட்டோம். ஒரு தைரியம் வச்சுட்டு வேண்டான்னு சுதர்ஷன் சொன்னாலும் நான் போட்டேன். நான் தான் ஒத்துக்கணும், நான் தான் போட்டேன். ஏன்னா பெருமாள் நமக்கு வழி நடத்தி கொடுப்பாருன்னு. இப்ப என்ன எடுத்து லாஸ்ட் 1 மந்தா அந்த சாண்ட் ரெட் சாயிலா இருக்கிறதுனால the temple is slightly sinking. அந்த டெம்பிள் கொஞ்சம் சிங்க் ஆயிட்டு இருக்கு. அங்க டேம் வேற கட்டின்னு இருக்கா. ஸோ இட் ஹஸ் பீன் ஃப்ளட்டட்.
ஸோ இது இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் 1 month டெவலப்மெண்ட், அடியனுடைய தாயார்லாம் இங்கே வந்து அவள்கிட்ட இங்கே தான் மட்டப்பள்ளி தான் ராஜ்யம், அதனால் அவளுக்கு தெரியறதுனால அந்த கோவில் வி மே ஹாவ் டு மிஸ். ஒன்றும் நாக்சலைட் ஏரியா, அது உங்களுக்கு தெரியும், ஆந்திரா தெலுங்கானால அந்த ப்ராப்ளம் உண்டு, எஸ்பெஷலி தேர். ரெண்டாவது, த டெம்பிள் இஸ் நாட் இன் அ வெரி குட் ஷேப், பட்டாச்சாரியர்கிட்டையும் பேசியாச்சு. அதனால வி மே ஹாவ் டு அவாய்டு கேத்தவரம். அஹோவிலம்லாம் பாக்கி எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போவோம், மறுபடியும் ஆந்திர விஷ்ணுவில் வி மே ஹாவ் டு யூஸ் த போட். சுவாமி போட்லலாம் கூட்டுன்னு வரலாம், என்ன பண்ணுறது, அப்படிதான் பெருமாள் இருக்காருன்னா அப்படிதான் சேவிச்சாகணும். அந்த காலத்தில் நடந்தே வந்து சேவிச்சா, நமக்கு போட்டில் வருங்கோ நம்மளை நீச்சல் அடிக்க சொல்லலையே, என்ன அடிக்க சொன்னால் நமக்கு கஷ்டம். அதுதான் அழகாக பஸ்ஸோடு சேர்ந்து நம்மளை கூட்டு வந்துடுது, அதனால ப்ராப்ளம் இருக்காது. அதனால நாளைக்கு பெஞ்சில கொண்டா அந்த இடத்துல நரசிம்மர், கதிரின்னு அனந்தபூர் கிட்ட இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா நிருசிம்மன், ரொம்ப அழகா இருப்பார். அந்த பிரபையிலேயே நீங்க தாயாரை சேவிக்கலாம், ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள், அது ஒண்ணும். அதே மாதிரி நாகலபுரம், வால்மீகிபுரம்லாம் பாக்கி க்ஷேத்திரங்கள் நான் முடிச்சுடுவேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.